ஹாய் காய்ஸ், ரொம்ப நாளாவே நம்ம சேனல்ல 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பப்ளிக் வருது, எப்படி நல்ல மார்க் வாங்குறது, ஸ்டடி டிப்ஸ் வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் நான் தான் இந்த வீடியோ போட ரொம்ப லேட் பண்ணிட்டேன். வீடியோ போடக்கூடாதுன்னா எதுவும் இல்லை, உங்களுக்கே தெரியும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமே இல்லாம போயிட்டு இருந்தது. இப்போ இந்த ஹாஃப் இயர்லி லீவுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். என்னடா 10th ஸ்டாண்டர்ட் இவ்வளோ கஷ்டமா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போறத கேளுங்க, உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும். உங்க பிரதர், சிஸ்டர் இல்ல ரிலேட்டிவ் யாராவது 11th 12th படிச்சாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அதை விட அவங்க புக்கை வாங்கி நீங்களே பாருங்க, எங்கடா 10th புக் இருக்கு நான் அதையே படிக்கிறேன்னு நீங்க யோசிப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு 10th சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் உங்களுக்கு இன்னுமே இப்போ போர்ஷன்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது ஒன்லி 2 months தான். மார்ச் 11th உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்குமே நான் பெருசா எதுவும் படிக்கல, வெறும் எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களால சென்டம் எடுக்க முடியலனாலும் கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமானு கேட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க அதை நல்லா தரவு பண்ணிக்கணும். வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போக கூடாது. எனக்கு இப்போ நல்ல மார்க் வாங்கணும், எல்லாத்துலயுமே 90+ வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்லயுமே எந்த கொஸ்டினையும் விடாம நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு 4 days லீவ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே நீங்க ஸ்கூல்லே இங்கிலீஷ் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க, உங்களை நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. அதனால அந்த 4 நாளுமே நீங்க இங்கிலீஷ் படிக்கணும்னு யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா உங்களுக்கு சோஷியலுக்கு 2 days தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 daysல ஃபர்ஸ்ட் டே நீங்க சோஷியல் படிக்கிறது பெட்டரா இருக்கும். அண்ட் மேக்ஸ்க்கு உங்களுக்கு 8 days கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் மேக்ஸ் நல்லா போட்டிருக்கேன், எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு இருக்கிறவங்க அதுல இருந்து ஒரு 2 days எடுத்து சோஷியலுக்கு படிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு சோஷியலுக்கு 5 days கிடைக்கும், நீங்க அதுலயே நல்லா படிச்சிடலாம். இப்போ எனக்கு சென்டம் வாங்கணும், எதுலலாம் மார்க் போகும், நான் எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் இப்ப சொல்றேன். தமிழ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 markல இன்புக் கேட்பாங்க, அதுலதான் எல்லாருக்கும் மார்க் போகும். எல்லா இயல்ல இருக்கிற இலக்கணம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அப்புறம் எல்லா இயல்லையுமே உங்களுக்கு நூல்வெளி கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கை யார் எழுதுனாங்க, இந்த ஆசிரியர் எந்த புக்கை எழுதுனாங்க, அவங்களுக்கு என்ன விருது கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கணும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மார்க் போற இடம் அந்த கிராமர் தான். ஏன்னா உங்களுக்கு 1 marks ஸ்டோரிஸ்ல இருந்து கேட்க மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிராமர் தான். அதனால நீங்க கிராமர்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். இங்கிலீஷ்க்கு கிராமர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்லயே இருக்கும், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் நான் வே டு சக்சஸ் கைட் தான் யூஸ் பண்ணேன். அதுல பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க கிராமர்ஸ். ஸோ நீங்களும் அதை வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம புக்ல இருக்கிற எல்லா எக்ஸசைஸ், எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸுமே பார்த்துட்டு போவோம். ஆனா அவங்க கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் கம்பல்சரியில கேட்பாங்க. அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். நீங்க நீங்க புக்ல பார்த்த எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் கான்செப்ட் புரிஞ்சு நீங்க போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கிரியேட்டிவ் கொஸ்டினை உங்களால அட்டன் பண்ண முடியும். அது கஷ்டமா கேட்கவே மாட்டாங்க. 1 marksலாம் பாத்தீங்கன்னா நீங்க புக்ல உள்ளதை என்னதான் படிச்சாலும் அவங்க லைட்டா வேர்டை ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. எனக்குமே மேக்ஸ்ல போன மார்க் 2 1 mark தான். அதனால 1 markலாம் பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணாம கொஞ்சம் சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களால அட்டன் பண்ண முடியும். மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் 5th சாப்டர்ல என்ன இன்புக்ஸ் நிறைய கேட்பாங்க. அண்ட் சயின்ஸ்லயுமே உங்களுக்கு 1 mark தான் இன்புக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவும் மேக்ஸிமம் பயாலஜில இருந்தா வரும். அதுல உள்ள போல்டு லெட்டர்ஸ் அதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. அண்ட் எந்த ஈவெண்ட் எந்த டேஸ்ல வந்துச்சு அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் சோஷியல் இது நிறைய பேருக்கு டஃப்பான சப்ஜெக்டா ஃபீல் பண்ணுவீங்க மேக்ஸுக்கு அப்புறம். எனக்கு நான் இதெல்லாம் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்டா ஃபீல் பண்ணேன். ஏன்னா இதுல 1 markum இன்புக்ல இருந்து வரும். அண்ட் 2 mark கம்பல்சரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்புக்ல இருந்து தான் கேட்பாங்க. 1 markuக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா போல்டு லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்கிறது, இயர்ஸ் அதெல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கணும். அண்ட் 2 marksக்கு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்னு எதுல இருந்து வேணாலும் கேட்பாங்க. அந்த டூ யூ நோ பாக்ஸஸ் இதெல்லாம் நீங்க நல்லா பார்க்கணும். நீங்க யூஸ் பண்ற கைட்லயே அடிஷனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நான் சோஷியல்ல 98, எனக்கு போனது அந்த கம்பல்சரி 2 mark தான். இப்போ நான் ஓவராலா என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் டியூஷன் போயிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் வீட்ல இருந்தே படிப்பீங்க. எல்லாருக்குமே இந்த 2 months மட்டும் தான் இருக்கு. இதுல உங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டிவி, ஃபோன் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு 2 months மட்டும்தான் நல்ல எஃபோர்ட் போடுங்க, கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வருமா, கஷ்டமா வருமா அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா அது நம்ம கையில இல்ல. நமக்கு எல்லா சப்ஜெக்டையும் நல்லா படிக்கணும். ஸோ படிச்சு முடிச்சுட்டு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட போனீங்கன்னா கண்டிப்பா நல்லா எழுதிடலாம். இப்போ நிறைய பேருக்கு வர டவுட், எப்படி படிக்கிறது, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது, ஷெட்யூல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வரும். நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க. நிறைய பேர் காலையில படிங்க, சீக்கிரமா எழுந்திரிச்சு படிங்க, இல்ல நைட் வரைக்கும் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கூடிய உட்காந்து படிக்கணும், இல்ல தனியா உட்காந்து படிக்கணும், லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிக்க கூடாது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு நீங்க எதையும் மாத்திக்க தேவையில்ல. இவ்வளவு நாளா நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதையே ஃபாலோ பண்ணுங்க. எனக்குலாம் காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு படிச்சாதான் ஃபாஸ்டா முடிச்ச மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் படிப்பேன். ஏன்னா அப்பதான் ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். ஓகே நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நைட்டு எவ்வளோ நேரம் வேணா உட்காந்து படிப்பேன், ஆனால் காலையில எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால நீங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்றீங்களோ அதையே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மெயினா உங்களுக்கு நடந்த மிட்டம், குவார்டர்லி, ஹாஃபலி இந்த கொஸ்டின் பேப்பர் எதுவுமே பார்க்க மறந்துடாதீங்க. அதுல கேட்டிருக்கிற இன்புக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுவே வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் அதுவே வரலனாலும் அது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அண்ட் ப்ரீவியஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஒன்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே இப்படிதான் கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்னு உங்களுக்கே புரியும். அண்ட் மெயினா உங்க பாஸ்ட்டை பத்திலாம் தயவு செஞ்சு யோசிச்சு பார்க்காதீங்க. நான் இது வரைக்குமே ஒண்ணுமே படிக்கல, இதுக்கப்புறம் என்னடா படிக்க போறேன் அப்படின்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. அதே மாதிரி உங்க ஃபியூச்சரை நினைச்சு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. எவ்வளவு மார்க்ஸ் வரும், எதுல மார்க் போக போகுது, நம்ம டோட்டல் என்ன, இதை பத்திலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. அதனால எதை நினைச்சும் பயப்படாம டேக் இட் ஈஸி பாலிசியா எடுத்துக்கிட்டு நம்ம கடமையை மட்டும் நம்ம செய்வோம். எதா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா நம்மளால படிக்க முடியும் அப்படின்ற தாட் எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல அடுத்தது நம்ம எதை பத்தி பேசலாம் அப்படின்றத பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பப்ளிக் நினைச்சா நான் பயப்படவே இல்லை, ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட இருக்கேன் அப்படின்றவங்க ஃபயர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. இனிமே தான் நான் படிக்கணும், இனிமே தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றவங்க ஒரு பாசிட்டிவா கிரீன் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் கான்ஃபிடென்ட்டோட இருக்கீங்கன்னு.